ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 20. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜயாவுக்கு வர கழுத்து வர சுருக்கு பிடிச்சிருச்சுல. அப்போ வந்து விஜயா வந்து மீனா கூட ரூம்ல படுக்க சொல்லிட்டு அண்ணாமலை வெளியில வந்துடுறாரு. ஏன்னா நான் தூங்கிடுவேன் நைட் எதுனா என்னால எதுவும் செய்ய முடியாது சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. இப்போ மனோஜ் வர ரோஹிணி கிட்ட போய் திட்டுறாரு. நீ சும்மா இருக்க மாட்டியா? அம்மாக்கே வயசாயிருச்சுல. இப்போ போய் நீ எதுக்கு அவங்கள இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்க சொன்ன? உன்னாலதான் அம்மாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ரோஹிணி வர கோவப்படுறாங்க. அப்புறமா விஜயா வந்து ரோஹிணியை கூப்பிட்டு ரூம்ல தூங்க வைக்கிறாங்க. இப்போ மனோஜ் வந்து கெஞ்சுறாரு, அம்மா அவளை விடுமா விடுமான்னு சொல்லிட்டு, டேய் போடா உனக்குன்னா ஒரு பாசம் இருக்காடா, அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்வியா, என் பொண்டாட்டியை விடு விடுன்னு கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்க காலையில என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி வந்து அவங்களோட கடைக்கு வந்துடுறாங்க. இப்போ மனோஜ் வந்து அங்க வேலை பார்க்குறவங்களோட ஷர்ட் எல்லாம் கசங்கி போய் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு ஆளுக்கு ஒரு அயன் பாக்ஸ் கொடுக்குறாரு. குடுத்துட்டு இத வந்து நான் சேலரியில கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, அவங்க அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ரோஹிணி வேற, "நீ அழகா ஸ்மார்ட்டா 2 அயன் பாக்ஸ் வித்துட்டியே மனோஜ். நான் கூட ஃப்ரீயா குடுக்குறியோன்னு பயந்துட்டேன்" அப்படின்னு. அப்போ அங்க வந்து வி ரோஹிணியோட ஃப்ரெண்டு வேற வந்திருக்காங்க. அவங்க வந்து கடையில மாட்டுறதுக்காக ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இதுக்கு டெய்லி பூ போடணுமேன்னோனே, இது வேற ஒரு செலவான்னோனே, அது நம்ம மீனா இருக்காங்கல்லன்னு சொல்லிட்டு, மீனாக்கு கால் பண்ணி மீனாவ பூ கொண்டு வர சொல்றாங்க. மந்த்லி எவ்வளவோ நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நம்ம முத்து வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்ல வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப கையில எவ்வளோ வச்சிருக்கேன்னோனே, ரூ. 3000 தான்டா இருக்குன்னோனே, வா எங்க அண்ணன் கடையில போய் பெரிய ஃப்ரிட்ஜா வாங்கிக்கலாம். மாசம் மாசம் கட்டிக்கலாம். நான் பேசி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, இவரும் கூட்டிட்டு வர்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வர வழியில தான் ரோஹிணியோட சித்தப்பா அவர வந்து அவர் யாரு? மலேசியா மாமா. அவர வந்து மீட் பண்றாங்க. இவரு ரோகிணியோட மாமால அப்படின்னு சொல்லிட்டு, அவர வந்து ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அவரு ஐய்யய்யோ! இந்த பொண்ணு வேற நம்மள பார்த்துட்டாளேன்னு சொல்லிட்டு, அவரும் வேகமா போறாரு. மீனா ஃபாஸ்ட்டா ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஒரு டர்னிங்ல அவங்க லெஃப்ட் போயிடுறாங்க. மீனாக்கு அவங்க எந்த சைடு போனாங்கன்னு தெரியல. இவரு இங்க தானே வந்தாரு. அவரு ஏன் நம்மள பார்த்தோனே அப்படி போகணும் அப்படின்னு. ஏன்னா, அவரு என்ன நினைக்கிறாருன்னா, இந்த லெஃப்ட்ல தான் ரோகிணியோட கடை இருக்குது. நம்ம அங்க போயிரலாம்னு சொல்லிட்டு, அவரு அங்க போயிடுறாரு ரோகிணியோட கடைக்கு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மீனா கரெக்ட்டா கடைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஐய்யய்யோ! மீனா வந்துட்டான்னோனே, ரோஹிணியோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அவர கூட்டிட்டு போய் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் ஒளிச்சு வச்சுடுறாங்க. இப்ப அதே கடைக்கு முத்துவும் அவரோட ஃப்ரெண்டும் ஃப்ரிட்ஜ் வாங்க வராங்க. அவங்க அந்த ஃப்ரிட்ஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ணி கேட்கறாங்க. இப்ப வித்யா, ஐய்யய்யோ! அத ஓப்பன் பண்ணாங்கன்னா போச்சுடி அப்படின்னு சொல்றாங்க. முத்து போய் அத ஓப்பன் பண்ற பக்கத்துல வேற போயிடுறாரு. வித்யா ஓடி வராங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு. தேங்க் யூ.